Thank you, Mr. President. Can I ask whether you discussed at all today the case of Gautam Adani, who's one of the wealthiest men in Asia and perceived as an ally of Prime Minister Modi? Prime Minister Modi, have you asked the President to take action on that case? Thank you. पहली बात है, भारत एक लोकतांत्रिक देश है और हमारे संस्कार, हमारी संस्कृति वसुधैव कुटुंबकम की है। हम पूरे विश्व को अपना एक परिवार मानते हैं। हर भारतीय को मैं अपना मानता हूं। दूसरी बात है, ऐसे व्यक्तिगत मामलों के लिए दो देश के मुखिया न मिलते हैं, न बैठते हैं, न बात करते हैं। வணக்கம். உலகளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேசிக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். சினிமா நட்சத்திரங்களைப் போல் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். உலக பணக்காரரான இலோன் மஸ்கே கூட தாம் மோடியின் தீவிர ரசிகன் என்று கூறியுள்ளார். மோடியை மற்றவர்கள் இந்த அளவு நேசிக்க பல காரணங்கள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது மோடி அவர்களின் அணுகுமுறைதான். அருகில் நிற்பது அமெரிக்க அதிபர் ஆனாலும் சரிதான், அல்லது எங்கிருந்தோ இறங்கி வந்த எவரானாலும் சரிதான். சரியென்று நினைப்பதை உறக்கச் சொல்வார் நமது பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு பத்திரிகையாளர் மோடியிடம், நீங்கள் பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பீர்கள், அதற்கிடையில் உங்களின் கூட்டாளியான அதானியை பற்றி பேசினீர்களா என்று கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டவுடனேயே மோடியின் முகம் மாறுவதை காண முடிகிறது. காரணம், அத்தகைய ஒரு கேள்வி அந்த இடத்தில் கேட்கக்கூடாத கேள்வி என்று நம்புகிறார் மோடி. அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக ஒரு வழக்கு உள்ளது, அது குறித்து அதிபர் டிரம்புடன் பேசினீர்களா என்று கேள்வி கேட்டுள்ளார் அந்த நபர். அதை கேட்டவுடன் தாம் அமெரிக்காவில் இருக்கிறோம் என்றோ அல்லது அருகாமையில் அமெரிக்க அதிபர் நிற்கிறார் என்றோ நினைக்கவில்லை மோடி. அவரது குணமே மாறிவிட்டுள்ளது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடாத இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எத்தகைய பதில் எவ்வாறு சொல்ல வேண்டுமோ அவ்வாறு சொல்லியுள்ளார் மோடி. மேலோட்டமாக பார்த்தால் அந்த கேள்வியை கேட்டால் என்ன தவறு என்று தோன்றக்கூடும். ஆனால் அதற்கு மோடி சொன்ன பதிலை கேட்ட பிறகு நமக்கே அது கேட்கக்கூடாத கேள்விதான் என்பது தெளிவாக புரிய வரும். பாரதம் ஒரு ஜனநாயக நாடாகும். வசுதைவ குடும்பகம் என்ற தாரக மந்திரத்தை கொண்டுள்ள ஒரு தேசமாகும். நாங்கள் இந்த உலகை ஒரே குடும்பமாக பார்க்கிறோம். என்னை பொறுத்தவரை பாரத தேசத்தின் மக்கள் அனைவரும் எனக்கு ஒன்றுதான். இரண்டாவது, ஒரு தனிப்பட்ட நபருக்காக அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசுவதற்காக இரு நாடுகளின் தலைவர்கள் சந்திக்கவோ அமர்ந்து பேசவோ செய்வதில்லை என்று கோபம் கொப்பளிக்க கூறியுள்ளார் நமது பெருமைக்குரிய பிரதமர். அந்த பதிலை கூறியபோது அவரது உடல் மொழியிலேயே கேள்வியை கேட்டவர் நொந்து போயிருப்பார். அமெரிக்க அரசியலில் அது ஒரு பிரச்சனையாக தெரியாமல் இருக்கக்கூடும். இலோன் மஸ்க் இப்போது டிரம்புடன் சேர்ந்து நடப்பதைப் போல் அங்கு நடக்கும். காரணம், அங்கு முதலாளிகள்தான் நாட்டை ஆள்கிறார்கள். ஆனால் இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் அது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இங்குள்ள ஊடகங்களை கூட மோடி அதானி என்று பேசும் அளவுக்கு ட்ரம்ப் இலோன் மஸ்க் பற்றி பேச மாட்டார்கள். ரஷ்ய அதிபர் புட்டினையும் அவரது நண்பர்களாக உள்ள முதலாளிகளையும் பற்றி பேச மாட்டார்கள். சீனாவில் உள்ளதை பேச மாட்டார்கள். இந்தியாவில் தமது நண்பரான அதானிக்கு மோடி பெருமளவில் ஆதரவாக செயல்படுகிறார் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுவார்கள் தொடர்ந்து. ஆனால் அவர்களின் பொய்ப்பிரச்சாரங்கள் எல்லாம் மோடியிடம் எடுபடப் போவதில்லை. மோடி தமது வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் முக்கியத்துவம் அளிக்காமல் ஒதுக்குகிறார் என்பதுதான் உண்மையாகும். முன்பு இதுபோலத்தான் ஒரு முறை பத்திரிகையாளர் மனித உரிமைகள் பற்றி பேசிய போது, நீங்கள் பிரிட்டிஷார் எங்களுக்கு மனித உரிமைகளை பற்றி கற்றுத்தர வேண்டாம் என்று கோபமாக கோரியிருந்தார் மோடி. அது எக்காலத்திலும் சிறந்த ஒரு பதிலாக அமைந்திருந்தது என்பதில் சந்தேகமில்லை. எதிராளியின் நெஞ்சை பிளக்கும் விதத்தில் தேவையான நேரத்தில் பதில் கூறுவதில் வல்லவராவார் மோடி. அதுபோலத்தான் இங்கும் பதிலளித்துள்ளார் நமது பிரதமர். அதாவது, ஒரு தனி மனிதருக்காக பேச நான் இங்கு வரவில்லை. அதற்காக இரண்டு நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதும் இல்லை. நான் 140 கோடிக்கும் மேலான மக்களுள்ள நாட்டின் பிரதமராவேன். அதனால் எங்களுக்குள் பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் உள்ளன. அது புரியாமல் நீ எல்லாம் கேள்வி கேட்கிறாய் என்று சொல்வது போல் கடும் கோபத்தில் பதில் கூறியுள்ளார் மோடி அவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அருகில் நிற்கும் போது அந்த அளவு கோபத்துடன் பேசியுள்ளார் மோடி என்பதுதான் சுவாரஸ்யமாகும். இதைத்தான் சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்பும் கூறியிருந்தார். தமது நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசினால் மோடி ஆளே மாறிவிடுவார், அவரை சமாதானப்படுத்த முடியாது, அவருக்கு அவரது நாடுதான் முக்கியம் என்று. இதுபோல அமெரிக்க அதிபருக்கு அருகில் நின்று கொண்டு இவ்வாறு பேசுவதற்கு மோடியை தவிர வேறு யாராலும் முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவு மிக வலிமையான தலைவராக திகழ்கிறார் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் மோடி. அமெரிக்கா இஸ்ரேலிடையே மிக நெருக்கமான நட்பு இருந்தாலும், ட்ரம்பின் மிகவும் நெருங்கிய நண்பராக நெதன்யாகு இருந்தாலும், அவரே கூட மோடியை போல் துணிச்சலாக சுதந்திரமாக பேசவோ செயல்படவோ செய்வதில்லை.
அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் என்னவானாலும் அமெரிக்காவின் கை சற்று ஓங்கியே இருக்கும். அமெரிக்காவின் நிலைப்பாடே இஸ்ரேலின் நிலைப்பாடாகவும் இருக்கும். ஆனால் இந்தியா அவ்வாறு அல்ல. இந்தியா சுதந்திரமான நிலைப்பாட்டை கொண்டுள்ள ஒரு நாடாகும். அமெரிக்க அதிபரானாலும் ரஷ்ய அதிபரானாலும் அவர்களை தோளில் தட்டி கொடுத்து பேசுவதில் மோடிக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த அளவு தன்னம்பிக்கை மிக்கவராவார் மோடி. காரணம், அவர் ஒரு வலிமையான தேசத்தின் வலிமையான பிரதமர் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவரிடம் சென்று இதுபோன்ற சில்லறைத்தனமான கேள்விகளை கேட்டால் அவர் உரித்து விடுவார் என்பது தெரிந்த விஷயம்தானே.